உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரடியிலே எங்களோடு கூட இந்த ஜெபத்திலே பங்கு கொள்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சற்று நேரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கவும் அவருடைய சமூகத்திலே நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கவும் இந்த நேரத்தை செலவிடுவோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்தில் உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, இப்பொழுது உடைய நாமத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னராகி எங்களுடைய ஜெபங்களையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் கேட்டு எங்களுடைய எல்லா தியானங்களையும் ஆசீர்வதிக்க விடுதலை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நேரலையிலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஜெபங்களை கேட்பதற்கு உங்களுடைய கண்கள் திறந்தவைகளும் உங்களுடைய செவிகள் கவனித்தும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்மலையும் மீட்புறமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் பிரதியாயிருப்பதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த வியாழக்கிழமை ஜெப ஐக்கியத்தின் மூலமாயும் காலர் ஸ்பிரிங் மினிஸ்ட்ரியின் மூலமாயும் நாங்கள் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் மகிழ்ச்சியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், எல்லாமே மாறி போகும், ஆனால் தேவன் ஒருவர் மாறாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். சந்தோஷமாய் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறவர். அவர் எழுந்து நம்மோடு கூட இருக்கும்படிக்கு தான் அவர் நம்மத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இன்னைக்கு தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறவர். அவரை கர்த்தரை நாம் உயர்த்தி நாம் பாடுவோமா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று. ஆமென். Praise God. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிப்பீர்களா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அவர் மரணத்தை ஜெயித்தவர். மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அவரை ஆராதிப்போமா? Praise God. Jesus. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். கூட சேர்ந்து மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா
செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆழ்ந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. நீங்கள் இருக்கிற இடத்திலும் கூட உங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை நீங்கள் ஆராதிங்க. அவர் மரித்தவர் அல்ல, அவர் மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர். உங்கள் இடத்திலே நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படிக்கு எங்களை எகிப்திலிருந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. எங்களை படுகொலியிலிருந்து தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. கர்த்தரை துதிக்கிற புதிய பாடலை எங்கள் நாவில நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் நோய்களை குணமாக்கி எங்களை வைத்திருக்கிறதனுடைய பிரதானமான நோக்கமே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்காக தான். கர்த்தர் அதில் புரியப்படுகிறது. உயர்த்துகிறீர்களா? இங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை உயர்த்தி பாருங்க. தேவ சமூகம் உங்கள் மத்தியில் இறங்கும். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் உன்னிடத்தில் நான் வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் உயர்த்தினால் அவர் வருவார். நீங்கள் உயர்த்தும் பொழுது அவர் இறங்குவார். உன் நடுவிலை இறங்குவார். கர்த்தர் இறங்குகிற இடங்களில கட்டுகள் அவிழ்க்கப்படும். அந்நிய அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்து போகும். கர்த்தர் இறங்குகிற இடத்துல சத்துருக்கு இடம் இல்லை. உன் வியாதி, பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாம் மறைந்து போய்விடும். அவரை பார்த்து மாத்திரம் நம்ம மறுபடியும் சொல்லுவோமா? அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் கூட பிரியமானவர்களே, வியாதியஸ்தர்களுக்காக விசேஷமாக இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சைக்காக ஒருவேளை கஷ்டத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது நம்ம விழுந்திருக்கிற ஒரு பெரிய கடமை. அதுக்காக நம்ம ஒரு விஷயம் கூட பாரத்தோடு கூட திறப்பலை நிற்கும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆகவே நம்ம கண்களை மூடுவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல நம்முடைய கண்களை மூடி ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய சமூகத்தை நம்ம நாடி அவருடைய இரக்கத்தை தேடி, தேவன் மனதுருகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, திரளான ஜனங்களை அவர் பார்த்த பொழுது மனதுருகினார். ஒரே ஒரு மனுஷன் பெத்தஸ்தா குளத்தில் படுத்திருக்கிற ஒரு மனிதனுக்காக கர்த்தர் மனதுருகினார். நீண்ட நாள் படுத்திருந்தானே, அவனை கர்த்தர் சுகமாக்கணும்னு தேவன் விரும்பினார். இன்னைக்கு நீங்க அநேக நாள் படுத்திருக்கிறீங்களா? மருத்துவமனையிலேயே படுத்திருக்கிறீங்களா? எப்ப வீட்டுக்கு திரும்புவேன் என்ற வாஞ்சையோடு படுத்திருக்கிறீங்களா? கர்த்தர் சந்திப்பார். அவர் மருத்துவமனைக்கு வருவார், உன்னை தொடுவார், இயேசு சுகமாக்குவார். கண்களை மூடுவோம். இரக்கங்களின் பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வியாதியஸ்தர்களுக்காக, மருத்துவமனையில் குவாரண்டைன் என்ற பெயரில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, இன்னும் ஆண்டவரே ஒருவேளை சிகிச்சை பலன் இல்லாமல் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம் ஐயா. நீர் ஒருவரே பரம வைத்தியர், நீர் ஒருவரே எங்களை சுகமாக்குறவர். ஆண்டவரே, நீரே பரிகாரி என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த வார்த்தை மேல நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் சிலுவையில சுமந்தீர் என்று எழுதியிருக்கிறது அப்பா. என் தழும்புகளினால் நீங்கள் சுகமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. ஒரு விஷயம் இந்த வார்த்தை மேல் நான் நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இறங்கும், உம்முடைய பிள்ளைகளுக்காய் மனதுருகும்.
உம்முடைய பிள்ளைகளை நீர் மருத்துவமனையில போய் சந்திப்பீராக. வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளை சந்திப்பீராக. அவளை தொட்டு சுகமாக்குவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தவர். என் மனம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கும் ஆண்டவரே. இந்த வியாதி படுக்கையிலிருந்து எழுப்பும் கர்த்தர், எழுப்பும் ஆண்டவரே. படுக்கைகளை மாற்றும் ஒரு அற்புத சுகத்தை நீர் தாங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற, கதறுகிற, கண்ணீர் விடுகிற ஒவ்வொருடைய கண்ணீரை இந்த ராத்திரி வேளையில துடைப்பீராக. துடைத்து ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹீலிங். ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டுவீராக. உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படி இறங்கி தொட்டு சுகமாக்கி உடைய பிள்ளைகளை குணமாக்கி என் வீடுகளுக்கு அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிறவர்களை படுக்கையிலிருந்து எழுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் இப்பொழுதே மனதுருகி இந்த அற்புதத்தை நீ கொண்டு வந்ததுக்காக we thank you Lord. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் சுகமாக்குவார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். பிரியமானவர்களே, அதே சமயத்தில் காவல்துறைக்காக மற்றும் செவிலியர்களுக்காக, டாக்டர்களுக்காக, சுகாதாரத்துறையில பணிபுரிந்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை. அவர் நம்முடைய சௌக்கியத்துக்காக அவர்கள் தெருக்களில் நின்று கொண்டு மருத்துவமனையில இந்த வியாதிஸ்தர்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற இவர்களை கர்த்தர் விசேஷமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக சுனிதா சிஸ்டர் அவர்கள் ஜெபம் பண்ணுவார். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். இந்த சமூகத்துல வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே உயிரை தியாகம் செய்து ஆண்டவரே அப்பா இந்த கொரோனா வியாதினால் ஆண்டவரே கஷ்டப்படுவர்களுக்காக ட்ரீட்மெண்ட் செய்யற ஒவ்வொரு டாக்டர்ஸ், நர்சஸ், ஆண்டவரே அட்டெண்டர்ஸ், இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற கிளீனர்ஸ், என்னென்ன கேட்டகரியில இருக்கிறாங்களோ அப்பா எல்லாரும் இந்த சமூகத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அவங்க செய்கிற அந்த தியாகத்தை ஆண்டவரே அப்பா எவ்வளோ ஒரு அன்பினால் ஆண்டவரை உபசரித்து ஆண்டவரே அவங்க செய்கிற அந்த வாஞ்சைகளை என் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க. லார்ட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் மாஸ்டர், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே அவங்க செய்யற ஒவ்வொரு சின்ன ஊழியமா இருந்தாலும் என் தேவன் நீர் அதை கணக்கில் வைக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் அவர்களை வேலை எடுத்து காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே இந்த ட்ரீட்மெண்ட் செய்யறதுனால அந்த வியாதி பேஷன்ஸ அவங்களோடு கூட வைத்திருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பலவீனங்கள் வராதபடி என் தேவன் வேலை எடுத்து காத்துக்கொள்வீராக ராஜா. இயேசுவின் ரத்தத்தை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தின்படி தெளிக்கிறோம். நீர் வேலை எடுத்து காத்துக்கொள்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா போலீஸ்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தங்களுடைய அப்பா எவ்வளவு கஷ்டத்துல மத்தியிலும் ஆண்டவரே தெருக்களை நின்று ஆண்டவரே எவ்வளவு பேர் அப்பா கர்த்தர் ஆண்டவரே அவர்களை நீங்க வேலை எடுத்து காத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே அவங்க தங்களுடைய வேலையில எவ்வளவு உண்மையா உத்தமமா இருக்கிறாங்க என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. தன்னுடைய சாக்ரிஃபைசஸ் எல்லாவற்றையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவர்களையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து வேலை எடுத்து காத்துக்கொள்வீராக ராஜா. ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே அப்பா உலகத்துல இருக்கிற அநேகர் இடத்துல ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் எவ்வளவு தாக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இனியும் யாருக்கும் ஆண்டவரே அது ஸ்ப்ரெட் ஆகாதபடி என் தேவன் வேலை எடுத்து காத்துக்கொள்வீராக ராஜா. ஏசப்பா நீங்க வேலை எடுத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. விசேஷமா எங்கள் தேசத்துக்காக தமிழ்நாட்டுக்காக அதிக பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா இனி அதிகமாக அது ஸ்ப்ரெட் ஆகாதபடி என் தேவன் நீர் கண்ட்ரோல் கொண்டு வருவீராக ராஜா. முழுமையா ஆண்டவரே அதை தடுத்து நிறுத்தி என் தேவன் ஆண்டவரை நீர் ஆளுகை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல இந்த வைரஸை கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீர் ஒரு பெரிய விடுதலை எங்கள் தேசத்துக்கும் உலகத்துக்கும் என் தேவன் நீர் கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதுல இருந்து ஒரு பெரிய ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா நீர் செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சுகம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வேலை எடுத்து காத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அனுப்பினார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம்
இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலத்துக்கு தேவையான ஒரு வார்த்தையை, ஏற்கனவே ஒரு வாக்கியத்தை நம் மத்தியில் வேத வாக்கியமாக வாசிக்கப்பட்டதை, எபேசியர் பகுதியை டாக்டர் கவிதா வாசித்ததை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதிலிருந்து ஒரு வசனத்தை நான் மறுபடியும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வர நான் வாஞ்சிக்கிறேன். அதிலே எபேசியர் 5:16 நான் உங்களுக்காக மறுபடியும் நான் படிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது மிக தெளிவாய் ஒரு ஆலோசனை சொல்லி எழுதுகிறார். அந்த ஆலோசனை தான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஏற்கனவே 21 நாள் ஒரு லாக்டவுன். அந்த 21 நாட்களை நீங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்தினீர்கள்? இன்னும் ஒரு 20 days லாக்டவுன். இதை நீங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறீர்கள் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். பிரியமானவர்களே, இங்க வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால், வெரி பேட் டேஸ், பயங்கரமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். உலகத்தின் முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். கிருபை நாட்கள் அடைக்கப்படுகிற ஒரு காலத்தில் நீங்களும் நானும் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறதுக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் கவனிக்கும் பொழுது இயேசு சமீபமா இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதை தான் இந்த காலங்கள் பயங்கரமான காலம். வேதம் சொல்லுகிறது, பிசாசானவனுக்கு இனி கொஞ்சம் காலம் உண்டு என்று அவன் அறிந்து வேகமாய் இறங்கி வந்து கிரியை செய்கிறான். அதுக்காக தான் இங்க ஞானமாய் எழுதியிருக்கிறார், நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, 24 மணி நேரம் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இதே 24 மணி நேரங்கள் தான் பில்லி கிரஹாமுக்கு கொடுக்கப்பட்டது. இதே 24 மணி நேரம் தான் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க, நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இது எந்த காலம் என்பதை குறித்து, ஒரே ஒரு காலத்தை குறித்து நான் உங்கள் மத்தியிலே நான் வாஞ்சையோடு சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று அவர் எழுதும் பொழுது நாம் எந்த காலத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம், எந்த காலத்தில் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறியாமல் இருந்தால் எப்படி அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இது கர்த்தரை தேடுகிற ஒரு காலம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் வந்து நின்று கொண்டிருக்கிற ஒரு காலம், அது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், ஓசியாவில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வரும் வளவும் அது அவரை தேடுகிற ஒரு காலம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இது தேடுகிற ஒரு காலம், கர்த்தரை தேடுகிற ஒரு காலத்துல நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அதாவது உபவாசத்தோடு கர்த்தரை தேட வேண்டும், ஜெபத்தோடு கர்த்தரை தேட வேண்டும், ஊக்கமாய் கர்த்தரை தேடுகிற ஒரு காலத்துல நீங்களும் நானும் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனை தேடுவதிலே ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை காட்டினவர் ஆசா என்ற ஒரு மன்னன். இவர் பழைய பாட்டு காலத்தினுடைய ராஜாவா இருந்தாலும் கர்த்தரை தேடுவதிலே ஒரு பெரிய வாஞ்சை உள்ளவர். ஜனங்களுக்கு கர்த்தரை எப்படி தேட வேண்டும் என்று காண்பித்து கொடுத்த ஒரு ராஜாவான் அவர் இருக்கிறார். நீங்கள் 2 நாளாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அவர் அங்கே சொல்லும் பொழுது தேவனை எப்படி தேட வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ கர்த்தரை தேடு என்று அவர் சொல்லி தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் கவனிக்க வேண்டும், ஒரு ராஜாவுக்கு எத்தனையோ வேலை இருக்கிறது. பிரஜைகளை பார்ப்பது, அவருடைய தேவைகளை சந்திப்பது, தேசத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிற காரியங்களை குறித்து கவனமாக இருப்பது, இன்னும் தேசத்தை பற்றிய நல் காரியங்களை நன்மையான காரியங்களை செய்வதற்கும் அதனுடைய ஆலோசனைகளை நடத்துவதற்கும் ராஜாக்கு தெரிய இத்தனை வேலைகள் மத்தியிலும் கூட அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். தேவனை தேட வேண்டும்.
அவர் எடுக்கிற தீர்மானம் தனக்குரியது மாத்திரம் அல்ல. நன்றாய் கவனியுங்கள். தேசம் முழுவதும் கர்த்தரை தேட வேண்டும் என்று அவர் ஒரு கட்டளையும் கூட அவர் பிறப்பிக்கிறார். நீங்கள் அதே 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் அங்கே அவர் சொல்லுகிறார், சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் மற்றும் புருஷர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தேட வேண்டும் என்று, அப்படி கர்த்தரை தேடாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளையும் கூட பிறப்பிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தேவனை ஆர்வமாய் ஊக்கமாய் தேட சொல்லுகிறவர், யாரெல்லாம் தேட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறவர், தேடாதவர்களுக்கு என்ன தண்டனை என்பதையும் அவர் அந்த நாட்களில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? சூழ்நிலை வரும் பொழுது சில வேளையில தேடுவீங்க. நெருக்கங்கள் வரும் பொழுது நீங்க கர்த்தரை தேடுகிற பழக்கம் இருக்கும். வியாதி வரும் பொழுது கர்த்தரை தேடுகிற பழக்கம் இருக்கும். பண நெருக்கங்கள் வரும் பொழுது கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கம் இருக்கும். ஆனால் அது உண்மையான ஒரு உத்தமமான ஒரு ஜீவியம் அல்ல. ஆசாவனுடைய ஜீவியத்தில் அதே அதிகாரத்தில் படிப்பீர்களானால் ஆசாவனுடைய இருதயம் உத்தமமா இருந்தது என்று படிப்பீர்கள். அப்படியானால் எந்த மனிதன் உத்தமமா இருக்கிறான் என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன் உத்தமன். தேவனை நித்தமும் தேட வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவன் தான் உத்தமன் என்று நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லது ஒரு உத்தம இருதயம் உள்ளவன் என்று சொன்னால், கர்த்தரை நித்தமும் தேடிக்கொண்டே இருக்கிறவன், காலை கர்த்தரை பின்பற்றினான், அவன் உத்தம இருதயம் உடையவன் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரை தேடுவதில் உத்தமமாய் நடந்து கொள்கிறீர்களா? தேவனை தேடுவதில் உண்மையாய் வாஞ்சையாய் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேட வேண்டும் என்ற வாஞ்சை உடையவர்களாய் நீங்கள் இந்த நாளில் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அதேதான் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக மாத்திரம் அல்ல, நித்தமும், every day we have to seek God. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் தேட வேண்டும். அதைதான் இயேசு சற்று வித்தியாசமாய் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 நீங்கள் படிக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கூட்டி கொடுக்கப்படும் என்று. Seek ye first the kingdom of God. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தேவனை தேடுகிறதுக்கு வீட்டில் ஒரு இடத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க வீட்டில் ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு இடம் உண்டா? எத்தனை எதுக்கெல்லாம் நீங்க இடம் கட்டி வச்சிருப்பீங்க வீட்டுல. ஆனால் சில வீடுகளில கர்த்தரை தேடுவதற்கென்றே ஒரு அறையை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். தேவ சமூகத்துல காத்திருப்பதற்கென்றே ஒரு அறையை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அங்கே போய் ஒவ்வொரு நாளும் ஒரு பர்டிகுலர் டைமை தங்களுக்கென்று அதை ஒதுக்கி அந்த நேரத்தில் கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயம் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். இங்கிலாந்தில் ஒரு வாலிபன் இருந்தான், டாம். அந்த வாலிபனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அது என்ன பழக்கம் சொன்னால், ஒவ்வொரு நாளும் 1 மணி அடிக்கும் பொழுது மத்தியான வேளையில் அவன் எங்க இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய ஆலயத்தில் மௌனமாய் நின்று, இவனுக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனா தேவ சமூகத்தை தேட வேண்டும் என்ற வாஞ்சை உண்டு. போய் நின்று கொண்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆண்டவரே நான் டாம் வந்திருக்கிறேன். அவ்வளவுதான் சொல்லிட்டு 1/2 மணி நேரம் மௌனமாய் இருப்பான். பிறகு தன்னுடைய வேலைக்கு போய் விடுவான். பல வருஷங்கள் கர்த்தரை அப்படி தேடிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் விடாமல் ஒவ்வொரு நாளும் 1 மணிக்கு போய் கர்த்தர் சமூகத்தில் நிற்பான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு விபத்து, அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். மத்தியானம் 12:30 மணி ஆன உடனே அவனுக்கு ஒரு மனவேதனை. ஐயோ, 1 மணி ஆனால் நான் தேவ சமூகத்தில் போய் நிற்பேனே, இப்ப எழுந்து இந்த படுக்கை விட்டு வெளியே போக முடியாமல் நான் படுத்திருக்கிறேனே என்று மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு படுக்கையில படுத்திருந்தான். சரியாய் 1 மணி நேரம் வந்த பிறகு அவனுடைய அறையில் ஒரு பெரிய பிரகாசம் வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்துல ஒரு சத்தம் கேட்டது, டாம், நான் இயேசு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு வந்திருக்கிறேன். கர்த்தர் அவனை தேடி வந்தார். 1 மணி வேளையில தேவனுடைய ஆலயத்தில் தேடி போன டாம் வராததை கர்த்தர் கவனித்து அவன் படுக்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதை அறிந்த தேவன் அவனை தேடி அவனிடத்துக்கு வந்து அவனிடத்துல சொன்னார், டாம், நான் இயேசு வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே,
நீங்க ஆண்டவரை அனுதினம் தேட நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆசா அதை கற்றுக் கொடுத்தான். சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அவன் கற்றுக் கொடுத்தான். ஊக்கத்தோடு கர்த்தரை தேடும்படிக்கு அவன் கற்றுக் கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நீங்கள் அவரை தேடும் பொழுது 2 நாளாகமம் 15:5 சொல்லுகிறது, உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னும் 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 4:5 சொல்லுகிறது, நீங்கள் அவரை தேடும் பொழுது உங்களுக்கு கனமும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். இன்னும் பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 34:3 நீங்கள் படிக்கும் பொழுது அவரை தேடுகிறவர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு பெரிய ரிவைவல் அவங்களுக்குள்ள தேவன் உண்டு பண்ணுவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ரிவைவல் வரும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி பணிந்து அவர்கள் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு கதறி தேவ சமூகத்தில் அழுவார்கள் என்று வேதத்துல நாம் படிக்கிறோம். அதுதான் ரிவைவல், அதுதான் எழுப்புதல். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுவதற்குள்ளே ஒரு எழுப்புதல் வரும் பொழுது மனம் திரும்புதல் உண்டாகும். வஸ்திரங்களை கிழித்து தேவ சமூகத்தில் கதறி காத்திருப்பார்கள். அந்த எழுப்புதலை இந்த நாட்களில் தேவன் உங்களுக்குள்ள கொண்டு வர தேவன் வாஞ்சியா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடுகிறீர்களா? கர்த்தரை தேடுவதற்கு பிரயாசப்படுகிறீர்களா? தடவையாகிலும் தேவனை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? எல்லார் கையிலும் மொபைல் கொடுத்துட்டோம். நீங்க இதை தடவுங்க, நீங்க தேடி கண்டுபிடிங்க, ஆண்டவரை தடவியாவது கர்த்தரை கண்டுபிடிங்கன்னு சொன்னா அவன் எல்லாரையும் மொபைல்ல தடவ வச்சுட்டான் பிசாசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவனே, நேரத்தையும் காலத்தையும் பிரயோஜனப்படுத்துங்கள். அதுக்காக எபேசியர் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். This is the time to seek God. Seek Him. அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய முகத்தை தேடுங்கள். நீங்கள் பிரகாசம் அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை நித்தமும் தேடும்படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை, உத்தமமான இருதயத்தை கர்த்தர் இன்று முதல் தாரும். தேடுகிறவர்களுக்கு கனமும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறவர். ஆசா தேடினார், அவனுக்கு எப்பக்கத்திலும் இளைப்பாறுதலை கொடுத்தவர். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அலைச்சல்கள் போராட்டங்கள் இல்லாமல் ஒரு இளைப்பாறுதலான ஒரு ஜீவியத்தை செய்ய அனுகிரகம் பண்ணுவீராக. அந்த தேடுகிற இருதயத்தை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நீ தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய உயிர்த்தெழுதல் நாளிலே நடந்த சம்பவத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சுருக்கமாக உங்களோடு கூட நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 9 வரைக்கும் இருக்கிற வசனங்களை அருமை சகோதரர் அவர்கள் வாசிப்பார்கள். லூக்கா 24 வசனங்கள் 1 to 9 வரை. வாரத்தில் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை அண்டையத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்ததை புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்களை ஒப்பு கொடுக்கப்பட்டவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் அந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். வாசிக்க வேண்டியது வாசித்தேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை நேரத்திலும் உயிர்த்தெழுந்த அந்த அதிகாலை நேரத்தில் கல்லறையில் நடந்த சம்பவங்களை நாம் அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இது புதிதாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறபடி இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன்.
எல்லாருடைய கல்லறைகளிலும், கல்லறை தோட்டங்களுக்கு போகும் பொழுது கல்லறைகளில் ஒவ்வொருடைய கல்லறையிலும் ஒரு சில வாக்கியங்களை எழுதியிருப்பார்கள். யார் எப்பொழுது பிறந்தார்கள், எப்பொழுது மரித்தார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட விளக்கங்கள் எழுதப்பட்டிருக்கும். இன்னும் ஒரு சிலர் கல்லறைகளில் அதற்கு கீழாக ஏதாவது ஒரு வாசகங்களை அல்லது வேத வசனங்களை எழுதியிருப்பார்கள். பொதுவாக எல்லா கல்லறைகளிலும் RIP, ரெஸ்ட் இன் பீஸ் என்று சொல்லி எழுதியிருப்பார்கள். ஒரு சில கல்லறைகள், முக்கியமான நபர்களுடைய கல்லறைகளில் நான் ஒரு சில கல்லறைகளை அதனுடைய காரியங்களை நான் படிக்கும் பொழுது, ஜான் ஈஸ்ட் என்ற ஒரு மனிதனுடைய கல்லறையில் இப்படி எழுதியிருந்தது: Here lies John East, pardon me for not rising up. Here lies John East, pardon me for not rising up என்று எழுதியிருந்தது. நம்முடைய தமிழ்நாட்டிலும் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவுடைய கல்லறையில் எழுதியிருக்கும், எதையும் தாங்குகிற இதயம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. எதையும் தாங்குகிற இதயம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய சீஷனாகிய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞருடைய கல்லறையில் இப்படி வாசகம் எழுதியிருக்கிறது: ஓய்வே எடுக்காதவர் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஓய்வே எடுக்காதவர் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி அநேக வாசகங்களை கல்லறையில் எழுதியிருப்பார்கள். இந்த மாலை நேரத்திலும் இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு மரியாதை செலுத்தும்படியாக அநேக ஸ்திரீகள் அதிகாலையிலே கல்லறைக்கு போகிறார்கள். கந்த வர்க்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இயேசுவின் சரீரத்துக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், அது வாரத்தின் முதல் நாள், அதுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு கூட போகிறார்கள். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து மூன்றே காரியங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். கல்லறையிலே நடந்தது என்னவென்று சொல்லி, இந்த 4 சுவிசேஷங்களிலும் இந்த இயேசுவினுடைய மரித்தலும் உயிர்த்தெழுதலையும் 4 ஆக்கியோன்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு சில காரியங்கள ஒரு சில குறிப்புகள் காணப்படும், ஒரு சில நேரங்களில் ஒரு சில குறிப்புகள் காணப்படாது. இந்த லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு போகிறார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் மார்க்கு சுவிசேஷத்தில் மார்க் எழுதும் பொழுது அவர்கள் ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்கிறார்களாம்? கல்லறையில் இருக்கிற அந்த பெரிய கல்லை யார் நமக்காக புரட்டி போடுவார்கள் என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு, பயத்தோடு, ஒரு சந்தேகத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்லறை முதலாவது நமக்கு கற்பிக்கின்ற பாடம் என்னவென்று சொன்னால், இவர்கள் மன கலக்கத்தோடு, பயத்தோடு, சந்தேகத்தோடு அந்த கல்லறைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன கலக்கம், என்ன அவளுக்கு ஒரு பயம், சந்தேகம். இந்த கல்லை, பெரிய கல்லை யார் நமக்கு புரட்டி போடுவார்கள்? ஆனால் அவர்கள் கல்லறைக்கு சென்ற பொழுதோ வாசிக்கிறோம், அந்த கல் புரட்டி இருக்க கண்டார்கள். முதலாவது இந்த கல்லறை நமக்கு கற்பிக்கிற பாடம், there was a surprise at the tomb. இயேசுவின் கல்லறையில சர்ப்ரைஸ். நீங்க சர்ப்ரைஸ்னா நீங்க எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கும் பொழுது நாம் பிரமித்து விடுகிறோம். இந்த ஸ்திரீகளுக்கு கல்லறையத்துல போன உடனே ஒரு ஆச்சரியமான ஒரு பிரமிப்பு. என்னவாம்? அந்த கல் புரட்டி இருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியம், இந்த காரியத்தை எனக்காக யார் செய்வார்கள் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற காரியம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாளை நடந்தது போல அது உயிர்த்தெழுதலை நீங்கள் நம்பும் பொழுது அந்த கல் நீங்கள் புரட்டி இருக்க காண்பீர்கள். ஒருவேளை நம்முடைய நாட்டில், நம்முடைய உலகத்திலே இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான இக்கட்டிலே இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு இயேசுவினுடைய வல்லமையினால் மட்டுமே முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை யார் அதை நமக்காக செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அது இயேசு செய்ய முடியும். அவர்கள் போகிறார்கள், அந்த கல்லறை புரட்டி இருக்க கண்டார்கள். சர்ப்ரைஸ் ஆஃப் தி டூம். ஆனால் இவர்கள் போனது இயேசுவின் சரீரத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக. அவர்களுக்கு இன்னொரு பேரதிர்ச்சி, இன்னொரு சந்தோஷமான அதிர்ச்சி என்ன? இந்த கல் புரட்டி இருக்க கண்டார்கள். அந்த கல்லறைக்குள்ளாக ஓடி பார்க்கும் பொழுது அவருடைய சரீரத்தை காணவில்லை. நான் சொன்னேன் அல்லவா, எல்லாருடைய கல்லறையிலும் முக்கியமான வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லி. ஆனால் இயேசுவின் கல்லறையில என்னவென்று வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. He is not resting in peace, he is risen up to give us peace. Hallelujah. அவர் சந்தோஷமாக, சமாதானமாக அங்கு படுத்து உறங்கிக் கொண்டிருக்கவில்லை, அவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா.
அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது இயேசு உயிர் தெழுவதற்காக அல்ல. இந்த ஸ்திரீகள் எல்லாம் சென்று அந்த காலியாக இருக்கிற கல்லறையை பார்க்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிற கலக்கங்கள், பயங்கள், சோர்வுகள், தோல்விகள் எல்லாவற்றையும் இயேசுடைய எம்டி டூம், காலியான கல்லறை மாற்றும். அவர்களுக்கு ஆனந்த சந்தோஷம். இயேசுவின் கல்லறையிலே இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. There was a surprise at the tomb. அதற்கு பிற்பாடு அந்த 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தில் வரைக்கும் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கிறோம்? அதை குறித்து அவர்கள் கலக்கம் அடைந்திருக்கிறார்கள். பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன? There was a surprise at the tomb. Now there was a speech at the tomb. அந்த கல்லறையிலே ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. என்னவாம்? நீங்கள் இயேசுவின் சரீரத்திற்கு, அவர் செத்து போன அந்த சரீரத்திற்கு மரியாதை செலுத்த வந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தியோ, நீங்கள் நினைப்பது போல அவர் செத்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். There was a speech at the tomb. அந்த செய்தி என்ன? அந்த செய்தி தான் இயேசுவின் கல்லறை இன்றைக்கும் காலியாக இருக்கிறது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். அருமையானவர்களே, உங்களுடைய கலக்கங்களை மாற்றி உங்களுக்கு ஒரு பேரின்பத்தை, ஒரு பேரதிர்ச்சியை, பெரும் சந்தோஷத்தை கொடுப்பதற்கு அந்த கல்லறையில ஒரு செய்தி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தவரிடத்திலே தேட வேண்டாம். உயிரோடு இருக்கிற தேவனை மரித்தவர்களிடத்தில் நீங்கள் தேட வேண்டாம். தாம் சொன்னபடி அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவருடைய கல்லறை மட்டுமே இன்றைக்கு உலகத்தில் காலியாக இருக்கிறது. எதை காண்பிக்கிறது? எனக்காக இயேசு மரித்து உயிர் தெழுந்து அவருடைய கல்லறையை காலியாக வைத்திருக்கிறார். இந்த முழு உலகமும் நம்பும்படிக்கு இயேசுடைய உயிர் தெழுதலை நம்புங்கள். There was a surprise at the tomb. There was a speech at the tomb. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது 8வது 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த செய்திகளை எல்லாருக்கும் அறிவித்தார்கள். Surprise, speech, now there was a service. அந்த கல்லறையிலே சேவைகள் ஆரம்பித்து விட்டது. சர்வீஸ் அட் தி tomb. கல்லறையிலே சேவைகள் ஆரம்பித்து விட்டது. என்னவாம்? அவர்கள் அப்பொழுது அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, இந்த சர்வீஸ்ல 3 காரியம் இருக்கிறது. They remembered his word. நீங்கள் இயேசுவுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் அவருடைய வார்த்தையை நினைவு கூற வேண்டும். என்ன அவருடைய வார்த்தை? இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு இருக்கிற நேரத்திலே வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷத்திலே 26ஆம் அதிகாரத்திலே அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், என்னை சிலுவையில் அடித்துக் கொள்ளுவார்கள், என்னை அடக்கம் செய்வார்கள், நான் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து உங்களுக்கு முன்பதாக கலிலேயாவுக்கு போவேன், நீங்களும் கலிலேயாவுக்கு போங்க, என்னை காணலாம் என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது அந்த ஸ்திரீகள் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்தார்கள். அவருடைய சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் first you have to remember his word. அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து என்ன செய்தார்களாம்? அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய், they remembered, they returned. எங்க? கல்லறையிலேயே நிக்கல, அதே இடத்துல போய் நின்னுக்கல, அங்கிருந்து திரும்பி போய்விட்டார்கள். எதற்காக திரும்பி போனார்கள்? திரும்பி போய் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். They reported, they remembered, they returned, they reported. கல்லறையிலே ஆரம்பித்த அந்த சேவை இன்றைக்கு வரைக்கும் தேவ ஊழியர்களால் நடந்து கொண்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளால் நடந்து கொண்டிருக்கிறது. கல்லறை நமக்கு கற்பிக்கிற 3 காரியம். There was a surprise at the tomb. There was a service. There was a speech. There was a service. இந்த 3 காரியங்களை நினைவு கூர்ந்து அவர்கள் செய்தது போல நாமும் அவருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் அவருடைய சேவையை செய்து, இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அவரை சிலுவையில் அடித்தார்கள், மரணம், கல்லறை அவரை அடக்கி வைக்க முடியவில்லை, மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி இயேசு உயிர் தெழுந்து விட்டார். அந்த இயேசுவை நான் சேவிக்கிறேன், நீங்களும் சேவிக்க ஆயத்தமா? அந்த இயேசுவை பின்பற்ற ஆயத்தமா? இன்னும் இயேசுவை பற்றி அறியாதவர்களுக்கு, இந்த உயிர்த்தெழுதலை பற்றி அறியாதவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை அவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் இந்த நித்திய உயிர்த்தெழுதலுக்கு உள்ளாக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, காலியான கல்லறையில எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பெண்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி, ஒரு பேரின்பம். கல் தள்ளப்பட்டிருந்தது, கல்லறை காலியாக இருந்தது. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, அவர்கள் நினைத்தபடி அல்ல, நீர் சொன்னபடி உயிர்த்தெழுந்து அந்த கல்லறையை காலியாக வைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த கல்லறையில் சொல்லப்பட்ட செய்திக்காக ஸ்தோத்திரம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அன்றைக்கு சொன்ன அந்த செய்திக்காக நன்றி. அது மட்டுமல்ல, அன்றைக்கு அந்த கல்லறையினருக்கு ஆரம்பித்த அந்த ஊழியமானது இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரே அநேகம் 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்களும் இந்த சேவையில ஈடுபட்டு இயேசுனுடைய சுவிசேஷத்தை அனைவருக்கும் சொல்லி உம்முடைய வருகைக்குள்ளாக ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி உம்மோடு கூட நாங்கள் நித்தியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட இந்த ஜெபத்திலே பங்கு கொண்டிருக்கிற, இந்த தியானத்திலே பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் உமக்கு மட்டுமே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றியும் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் ஆறுதலும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் கர்த்தர் ஒருவளவும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.